அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த காணொளி யாருக்குன்னா, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் முருகப்பெருமானை இவ்வளோ நாள் நான் கும்பிட்டு எதுவுமே நடக்கலையே, என்னோடய பக்தி எல்லாம் வீணா, இவ்வளோ வழிபட்டனே, இன்ன வரைக்கும் நான் கேட்டது கிடைக்கலையே முருகா அப்படின்னு மனக்கலக்கத்தில் இருக்கிற முருக பக்தர்களுக்கு தான் இந்த காணொளி. உலகம் ஃபுல்லாக இருந்து வடபழனி கோயிலுக்கு வந்து வரவங்க எத்தனையோ பேர் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்காங்க. அதில் கடந்த 2025ஆம் ஆண்டும் இந்த 2026ஆம் ஆண்டும் எத்தனையோ முருக பக்தர்களை வந்து சந்திச்சிருக்கேன். எத்தனையோ முருகர் அற்புதம் அதிசயங்களை பார்த்துருக்கேன். ஒரு சிலது வந்து பதிவு பண்ணியிருக்கேன், ஒரு சிலது வந்து வேண்டாம், ஏன்னா இன்னொருத்தருக்கு அது கிடைக்கிறப்போ மற்றவங்களுக்கு அது பொறாமையாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லி தவிர்த்துருவேன். இவங்களுக்கெல்லாம் கிடைக்குதே, இல்லை ஒரு சும்மா சொல்கிறாரா, இல்லை உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு ஒரு குழப்பமும் ஒரு கேள்வியும் எல்லா பக்தர்கள் மனசுலேயும் வரும். அப்போ நம்ம பக்தி ஒன்றும் இல்லை, அவங்க பக்தி தான் பெருசாக. அவங்க விழுந்து வந்து சாமி கும்பிட்டாலும் அது கிடச்சிருக்கு, நம்மளும் விழுந்து வந்து சாமி கும்பிட நம்மளுக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பல மன சந்தேகங்கள் மனிதர்களுக்கு வர்றது இயல்பு இந்த கலியுகத்தில். அதனால் ஒரு சில விஷயங்களை வந்து நான் தவிர்த்துருவேன். மிச்சது எல்லாமே கூடுமான வரைக்கும் நேர்காணலில் பதிவு செய்திருக்கேன். ஆனால் இந்த வடபழனி ஆண்டவர் அற்புதம் அதிசயம் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கே ஒரு பெரிய மிராக்கள் அது. நான் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்காதுன்னு நினைக்கிறதோட எப்படியாவது முருகர் நடத்திடுவார் நம்புவேன். ஆனால் ஒரு பெண் முருக பக்தர் வாழ்க்கையில் வந்து நான் வந்து எப்படியாவது கிடச்சிடணும் இவங்களுக்கு, மருத்துவராலையும் எத்தனையோ பேராலையும் புறக்கணிக்கப்பட்டு, இல்லை அது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்ன விஷயத்தை அவங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த முயற்சியோட பெரிய பக்கபலமாக இருந்தது வந்து வடபழனி ஆண்டவர். அந்த நம்பிக்கை வந்து அவங்க விடவே இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள நான் மறந்துட்டேன். சரி, கண்டிப்பாக நீங்கள் தானே உங்களுக்கு கிடச்சா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பக்தி அப்பேற்பட்ட பக்தி. ஒரு 2 சம்பவம் நடந்தது வந்து நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த காணொலியே. அதில் முதல் சம்பவம் வந்து கரூர்லேருந்து ஒரு அம்மா கரெக்டாக 2024 வந்து என்னை சந்திக்கிறாங்க. நான் பள்ளியறை அப்போது தினமும் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு வரப்பெல்லாம் சொல்லுவாங்க, கரூர்லேருந்து ஒரு அம்மா வந்தாங்க உங்களை தேடி, பார்க்க முடியலனாங்க. அவங்க கூப்பிட்ற நேரம் வந்து கரெக்டாக என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. அப்போ நான் 12 மணிக்கு மேலே தான் ஃபோனே ஆன் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பக்தர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 9ன்னு மாற்றி அந்த டைம் மட்டும் தான் ஆன் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் என்னோடய ஃபோன் ஆஃபில் இருக்கும். அப்படி ஒரு நாள் நான் பள்ளியறை போகிறப்போ யதார்த்தமாக போயிட்டு திரும்ப கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்தரை சந்திக்க தான் முருகன் நம்மளை திரும்ப கோயிலுக்கு வர வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இவங்களை சந்திக்கிறேன். சந்திக்கும் போது கிட்டத்தட்ட அவங்க 18 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லை. என்னை 2024 சந்திக்கும் போது சொல்கிறாங்க, சார் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டோம், கடைசியாக முருகப்பெருமானை நம்பி வந்திருக்கோம் சார், எங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் என்பதெல்லாம். நான் சொன்னம்மா, நான் ஒரு சாதாரண மதியன், முருகப்பெருமானை வேண்டுங்க, வடபழனி முருகர் தராத விஷயமே கிடையாது, நீங்கள் அவரை நம்பி ஆத்மார்த்தமாக செய்யுங்கன்றப்போ அவங்க தொடர்ந்து பள்ளியறை வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போகுது. எப்பயுமே வந்து அவங்க சில தெய்வ குழந்தைகளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு தெய்வ குழந்தை கடைசி நேரத்தில் ஏதாவது கிடைக்கலனா கூட நான் இவங்களை தொடர்பு கொண்டு இந்த குழந்தை இப்படியே நாட்கள் போகுது. அப்போது ஏதாவது ஒரு தெய்வ குழந்தைக்கு உதவி வேணும்னா இவங்ககிட்ட நான் கேட்பேன். இவங்களும் தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்ட்டு இருக்கும்போது ஒரு தெய்வ குழந்தை வேல்விழின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு வந்து மிஷின் கொடுத்தோம். அப்போ இவங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறப்ப அவங்க பண்ண முடியாத சூழ்நிலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் எத்தனையோ பண்ணியிருக்கீங்க, இதை உங்கள்கிட்ட கேட்கணுன்னு உத்தரவு வச்சுக்கமா, அதெல்லாம் தான் கேட்டேன், முடிஞ்சால் செய்யுங்கன்றப்போ, இல்லைங்கண்ணா நான் அந்த மாதிரி மருத்துவம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குழந்தை விஷயத்துக்காக, அது போயிட்டுருக்கனால நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக குழந்தை கிடச்சி முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் முருகர் சாட்சியாக மாறி சொல்லுவீங்க, காத்துருங்கம்மா அப்படின்னேன். இவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே போனாங்க. நடுவில் அவங்க கணவன் மனையோடு வந்து பார்க்குறப்போ நான் வந்து பல விஷயங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுனதுனால மெயின் குழந்தைக்காக குழந்தை உருவாக்கணும், இல்லை குழந்தை பெற்றுக்கணும்னா வயசு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் அவங்க ஏஜ் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா நான் அவங்ககிட்ட கேட்குறேன், அம்மா இந்த வயசில் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறது உடல் தகுதி இருக்கா, உடல் சக்தி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னால், ஆனால் கண்டிப்பாக அது முருகர் எனக்கு கொடுப்பாருன்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவ்வளோ நம்பிக்கையோடு சொன்னாங்க. நான் வந்து அவங்களோட வார்த்தைகளை கேட்குறப்பெல்லாம் இந்த அளவுக்கு பக்தி வந்து எனக்கு கூட வராது. நான் இந்த மாதிரி பக்தி உள்ள ஆட்களையும் வந்து நிறைய பேர்களை வந்து கொஞ்சம் தான் சந்திச்சிருக்கேன். ஆனால் சரணாகதி அடையிறது வந்து அந்த பக்குவம் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு வந்து கொடுப்பார் முருகர் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சமீப காலமாக என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் வந்து நான் பல தடவை அதை உணர்ந்து நான் அந்த கட்டத்துக்கு மாறினாலும் ஒரு சில விஷயங்கள் நானும் சாதாரண மனிதர் தானே, அந்த மனிதன் மாதிரி யோசிக்கிறப்போ இந்த அம்மா வந்து எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தொடர்பு கொண்டு, அண்ணா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு முருகர் கொடுத்துருக்காருனோடனே எனக்கு கரெக்டாக, நான் இப்போ வடபழனி கோவிலில் இருக்கேன், எப்பயுமே நான் வந்து வடபழனி கோவிலுக்கு போனால் ஃபோன் எடுக்க மாட்டேன். யதார்த்தமாக இந்த அம்மாவோட நம்பர் எடுத்து இந்த அம்மா நம்பர் காட்டுறாங்க. இவங்க எப்படா எனக்கு கூப்பிடுவாங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது, இறைவன் மேலே அவங்க நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அந்த கோபம் மொத்தம் முருகர் மேலே தான் போவோம்.
அதுக்காக இவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும். அதே சமயத்தில் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குன்றது என்னோட நம்பிக்கையும் அவங்க நம்பிக்கையும். அப்போ இவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் எடுத்துடும். அதே மாதிரி வடபழனி கோயிலில் இருக்கும்போது கரெக்டாக அந்த சித்தர் பீடத்தாண்ட இருக்கும்போது எங்களை தொடர்பு கொள்கிறாங்க. அதே சித்தர் பீடத்தாண்ட தான் நான் அவங்கள முதல்ல நான் பார்த்தேன். அதுக்கு கரெக்டாக அந்த சித்தர் பீடத்துக்கு பின்னாடி. அப்போது அண்ணா இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு முருகர் கொடுத்துருக்காருன்னா ரொம்ப அது ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்து சில மணி நேரங்கள் கழித்து அவங்க ஃபோனை கொடுங்க நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டது தான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இறைவன் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி கொடுத்துருக்காருன்ட்டு. நான் வந்து இதை முருகர் சாட்சியாக சொல்கிறேன்னாங்க. அவங்க குரல் பதிவு விரைவில் அனுப்புவாங்க. நான் அதை பதிவு செய்கிறேன் பாருங்கள். கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். வந்து இது இறைவன் வடபழனி ஆண்டவர் வந்து வாரி வழங்கும் மல்லன்றது வந்து எத்தனையோ சம்பவங்கள் வந்து நான் உணர்ந்திருக்கேன். எத்தனையோ முருக பக்தர் உணர்ந்திருக்காங்க. உலகம் முழுவதும் வந்து வடபழனி கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. வந்தவங்க எத்தனையோ பேர் அந்த அற்புதம் அதிசயத்தை உணர்ந்திருக்காங்க. ஸோ இந்த குழந்தை விஷயத்தில் வந்து முருகப்பெருமான் ஒரு பெரிய அதிசயம் பண்ணது வந்து கண்டிப்பாக வந்து இந்த குரல் பதிவாக பதிவு செய்யணும் தான் என்னோடய எண்ணம். ஆனால் என்னோட தியானத்தில் வந்து இதை காணொலியாக பதிவு செய்யணும். இந்த சம்பவமும் இதுக்கப்புறம் அடுத்த சம்பவமும் வந்து வீடியோ காணொலியாக பதிவு செய்தால் அது இன்னும் தூண்டு போன முருக பக்தர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை தர விஷயமா இருக்கும்னு தான் நான் வந்து இது பதிவு செய்கிறேன். குழந்தை இல்லாதவங்க யாருமே கவலைப்படாதீங்க. 21 வருஷம் வச்சு குழந்தை பிறந்தவங்க நான் பார்த்துருக்கேன் திருச்செந்தூர் சேதுராமன் ஐயா வந்து சொல்லுவார். ஆனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் குழந்தை விஷயம் கொடுக்குறதுல வந்து அள்ளி கொடுப்பாருண்ணே. மருத்துவரால் கைவிட்டவங்களுக்கு கூட முருகப்பெருமான் கொடுத்துருக்காருன்ட்டு. அதே மாதிரி வடபழனி ஆண்டவரும் பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தில். விரைவில் அவங்க முருக சாட்சியாக கண்டிப்பாக அந்த குழந்தையை சந்தித்து நான் படம் வந்து பதிவு செய்கிறேன் பாருங்கள். இது ஒரு முதல் சம்பவம். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட நான் 3வது தடவை எடுக்கிறேன். 2வது தடவை எல்லாம் பேசி முடித்து ப்ளே பண்ணி பார்த்தா வாய்ஸ் வரவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப முதல் சொன்ன விஷயத்தையும் முதல்ல இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே கொஞ்சம் சுருக்கி எனக்கு ஞாபகம் வர விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். இன்னும் ரொம்ப பெருசாக நேர்காணலில் அந்த அம்மாவை சந்தித்ததுக்கப்புறம் சொல்கிறேன் என்னென்னலாம் அற்புதம் பண்ணாருன்னு. அவங்க வந்து ஒரு ஸ்வீட் வாங்கி வந்து கொடுத்தாங்க முருகப்பெருமானுக்கு. அந்த ஸ்வீட் எப்படி போச்சு, அது எப்படி முருகர் வந்து எல்லா பக்தர்களுக்கும் அந்த பிரசாதத்தை போச்சான்லாம் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம். எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க அதை. ஆனால் நான் வந்து அவங்க சந்திக்க வரும்போது ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்த வந்து முருகருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நான் முன்கூட்டியே எனக்கு அந்த இன்டியூஷன் வந்து நான் அந்த அம்மா கொடுத்தோன்னே இதை முருகர்கிட்ட போய் கொடுங்கன்னு. அவங்களும் வந்து முருகருக்கு தான் நான் முதல்ல வாங்கினேன். ஆனால் ஏதோ ஒரு இது உங்களை பார்க்கும்போது வெறுங்காயோட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாமே ஒரு பெரிய அதிசயம். ஸோ குழந்தை இல்லாதவங்க யாரும் ஏங்காதீங்க. நம்மளுக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, இறைவன் நம்ம கூட இருக்கான்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ இறைவனும் இயற்கையும் ஒரு பெரிய கருணையோட உங்கள் ஊழ்வினை கருமைவினை மாற்றி அப்பேற்பட்ட அந்த குழந்தை வரப்பிரசாதத்தை வந்து கொடுப்பான்றது நான் கண்ட ஒரு பெரிய உண்மை. கர்மாராய்ச்சின்னு இதை உணர்ந்திருக்கேன். இது ஒரு பெரிய முதல் சம்பவம். அடுத்த சம்பவம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வடபழனியில் சாந்தான்னு சொல்லி ஒரு தம்பி இருக்கார். அந்த ஃபோட்டோகிராஃபர் தம்பி. அவர் தான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் வச்சுருக்கார் வடபழனி ஆண்டவர். அந்த தம்பி ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு பையன் வந்து உங்களை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்துட்டு இருக்காருண்ணே. அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு, நீங்கள் அதை வந்து லான்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொன்னேன் இல்லை சாந்தா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஒருத்தருக்கு பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு பண்ணலன்னா தப்பாயிடும் அப்படின்னு. இல்லைன்னா அந்த தம்பி வந்து உங்களை வச்சு தான் அந்த ஷார்ட் ஃபிலிமே எடுத்துருக்காருன்னு. எனக்கு என்ன வச்ச புரியலையே அப்படின்னோடனே, இல்லைங்கண்ணா அது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். உடனே அந்த தம்பியை பேச சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த தம்பி எனக்கு கூப்பிட்டாரு. அவர் பேர் வந்து சரண் முதல்வன். அவர் வந்து ஒரு வீடியோ எனக்கு அனுப்புகிறாரு. அந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் வந்து என்னோடய நேர்காணல் ஒரு குரல் பதிவாக வருது. அதுலேருந்து அந்த காட்சி தொடங்குது. காட்சி தொடங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அதீத முருக பக்தியில் இருக்க ஒரு பையனுக்கு வர சோதனைகள் வேதனைகள் தான் அவர் வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து வச்சுருக்காரு. நான் அந்த தம்பிக்கிட்ட பேசுகிறேன், இது என்ன கண்ணா கதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இல்லைங்கண்ணா நான் வந்து ஆரம்பத்தில் உங்கள் வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பார்த்து முருக பக்தியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் பல துன்பம் வேதனை அடைஞ்சிருக்கேன். அப்போது உங்களெல்லாம் பயங்கரமாக நான் திட்டியிருக்கேன். சும்மா இந்த ஆள் வந்து பொய் சொல்கிறாரு, ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணுறாரு முருகனை பற்றிலாம், அப்படிலாம் நான் திட்டியிருக்கேனே. முருகனையும் திட்டியிருக்கேன். ஆனால் காலப்போக்கில் எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் நடக்க தான் முருகப்பெருமான் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்காரு நான் நம்பினேன் அப்படின்னோடனே. நான் அப்போ தான் சரியாக அந்த தம்பி பேசும்போது சனிக்கிழமை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை நான் அபிஷேகம் புக் பண்ணியிருக்கேன். தம்பி நீங்கள் வடபழனி கோயிலுக்கு வந்துடுங்க, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த தம்பி வராரு. கரெக்டாக அந்த சித்தர் பீடத்தாண்ட தான் சந்திக்கிறோம். அந்த தம்பி நான் பார்க்குறப்ப எங்கள் அம்மா இருக்காங்க பக்கத்தில். ஏன்னா அபிஷேகம்லாம் அவங்க வர சொல்லியிருந்தேன். அப்போ இந்த தம்பி வந்து, ஆனால் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிறப்பால் வேற்று மதத்தை சேர்ந்தவன், இருந்தாலும் முருகப்பெருமான் பக்தியில் வந்து நான் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து உணர்ந்து நான் எடுத்துருக்கணும். அப்போ இந்த கதையோட அம்சம் என்னென்னா இதுதான் சொன்னார். இந்த கதை நீங்கள் வந்து லான்ச் பண்ணி தரணுன்னாரு. இந்த தம்பி பேசும்போதே ஒரு பெரியவர் வராரு. கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு 90 வயசு இருக்கும் அவருக்கு. வராரு, பாக்கெட் ஃபுல்லாக பேனா வச்சுக்கிட்டு ஒரு ஜோதிடராக வந்து எங்களுக்கு அறிமுகமாக வராரு. நான் வந்து ஒரு பெரிய ஜோதிடர், இந்த மாதிரி பாருங்கள் என்னை பற்றி பேப்பர்லாம் வந்திருக்கின்றார். நான் அந்த ஐயா வந்து வணக்கம் சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ இந்த தம்பியோட கையை வந்து காட்ட சொல்கிறாரு. கையை காட்டுங்க தம்பினோன்னு அவர் கையை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறப்ப நான் சொன்னேன், அந்த தம்பி வந்து சினிமாவில் முயற்சி பண்ணுறாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொன்னே. இவருக்கு சினிமாவில் தான் பெரிய வாழ்க்கைன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த தம்பிக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் உங்களை பார்க்க வரப்போ ஒரு அற்புதம் நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குன்னு நினச்சா அது அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என் கையும் காட்டுங்கன்றாரு.
காட்டினதுக்கப்புறம் 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஐயா சொல்கிறார், எனக்கு 5 பசங்க எல்லாம் எங்களை விட்டு போயிட்டாங்க, நான் தனியாக தான் இருக்கேன்றாரு. அப்புறம் அந்த ஐயாவுக்கும் ஒரு உதவி செய்துட்டு அவர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், ஐயா நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக முருகர் தான் உங்களை அனுப்பி வச்சுருக்காரு. இந்த தம்பிக்கு வந்து இவ்வளோ பெரிய வாழ்க்கை வந்து கிடைக்க போகுதுன்னு நீங்கள் உங்கள் வாய் மூலிமா சொல்ல வச்சுருக்காரு அப்படின்னு அந்த தம்பிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து வடப்பள்ளியில் வந்து ஒரு விஷயங்கள் வந்து வடப்பள்ளி ஆண்டவர் சம்மந்தமாக ஒரு படம் வந்து நான் பதிவு செய்கிறேன், எடுத்து பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்காக. இது வரைக்கும் அந்த படம் செய்யவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு தனியாக வச்சுருந்தேன். நான் சமீபத்தில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் வந்து சொல்லியிருந்தேன், முருக பக்தர்களுக்காக நான் கொடுக்குறதுக்காக படம் பதிவு பண்ணியிருக்கேன், இந்த படம் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து கட்டணம்லாம் எதுவுமே காசு எதுவுமே கிடையாது, முழுக்க பக்தர்களுக்காக கொடுக்கறதுக்காக தயார் பண்ணப்பட்ட படம். இவர்கிட்ட பேசி இருக்கும்போது அந்த படத்தை வந்து இவர்கிட்ட கொடுக்கணும்னு உத்தரவு வருது. அப்போ என்னோடய உதவியாளர்கிட்ட சொல்லி நான் வந்து அந்த படம் எடுத்துகிட்டு வாங்க, சரியாக பாருங்கள் அந்த படம் வேறு ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காக நான் எடுத்து வச்சேன் காரில், அந்த ஒரு படம் தான் இருக்குது, அது கரெக்டாக அதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். இவரும் நான் போய் நீங்கள் ஏதாவது எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினச்சேன்னா அதே மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க போல இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட காத்திருக்காரு. அந்த படம் வருது. அந்த படத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்த உடனே ஒரு செகண்ட் வந்து ரொம்ப மெய் செலுத்துவோம். அவர் போட்டு வந்த சட்டையும் பச்சை கலர் சட்டை, அந்த படமும் பச்சை கலர் படம். அதில் குகனேன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. நான் இதை உருவாக்கும் போதே வந்து அந்த டிசைனர்கிட்ட கேட்டேன், எப்படி தம்பி இந்த வார்த்தை வச்சிங்க? நான் அது ஏதாவது ஒரு வகையில் இந்த வார்த்தை வந்து பதிவு செய்யணும்னு நினச்சேன், நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த தம்பி அந்த படத்தை வாங்கிட்டு சொல்கிறார், ஆனால் என் ஷார்ட் ஃபிலிம் பேரே வந்து குகன் தான், எனக்கு குகனே நீங்கள் படம் கொடுத்தது வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ மெய்சிலுக்கு போகிற வகையில் இருக்குது, முருகப்பெருமான் என் கூடியே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சொல்லும் போது எனக்கு வந்து அவ்வளோ மெய்சிலுக்கு புல்லரிக்கு தானே அந்த தம்பி சொன்ன வார்த்தை. அந்த படத்தையும் நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள். குகனேன்னு சொல்லி தானே வந்து எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, குகன் தான் என்னோடய ஷார்ட் ஃபிலிமு, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, முருகர் நான் நம்பினதுக்கு மேலேயே எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காருனாரு. அதுக்கப்புறம் இந்த காணொலி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள். இந்த 2 சம்பவமே வந்து இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகரடியர்கள், நான் இவ்வளோ முருகனை கூப்பிட்டு எனக்கு எதுவும் கிடைக்கல, இவ்வளோ முருக பக்தியில் இருந்தும் என் வாழ்க்கை வந்து ஒன்று மேலே வராமல் இருக்குது அப்படின்ற நினைக்கிற எல்லா முருக பக்தர்களும் கொஞ்சம் பொறுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் தாமதமாக கொடுத்தாலும் தரமாக கொடுப்பாரு. நம்மளுக்கு வர எல்லா சோதனையும் வேதனையும் நம்ம ஊழ்வினை கர்மவினை படிதானே தவிர முருகர் நம்மளுக்கு எல்லா இக்கட்டான சூழ்நிலை நம்ம கூட இருந்து ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் யார் மூலியமாக ஒருத்தர் அமுச்சு தான் இருக்காரு. அதை உணரக்கூடிய காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசில் வருது. அதே போல் இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து உங்கள் மூலயமா தாங்க சார் நிறைய பேர் வந்து இன்றைக்கி முருக பக்தியில் வந்திருக்காங்கன்னு சொல்லி அடிக்கடி சாய் சேதன் சார் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் சொன்னேன், ஐயா அப்படி தான் எதுவுமே கிடையாது. அந்தந்த வயசில் ஒரு சில பேர் 5 வயசில் பக்தி வருது, 10 வயசில் வருது, 50 வயசில் வருது. அதே மாதிரி சரணாகதி அடையிறதும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசில் வருது. எனக்கு இத்தனை வயசில் இவ்வளோ நாள் 16 வருஷம் முருக பக்தியில் இருந்தாலும் கடந்த ஒரு 3-4 வருடங்கள்னா தான் இல்லை நம்மளுக்கு, அதுவும் இந்த கடைசி 2 வருடம் 2024-25 வந்து எல்லாமே மாயை, முருகர் மட்டும் தான் நிஜம்னு சொல்லி நான் உணர ஆரம்பித்தேன். அந்த மாதிரி அந்த சரணாகதி பக்தி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. கண்டிப்பாக சாகிறதுக்குள்ளே எல்லாருக்குமே அந்த ஒரு நிலை வரும். எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டாங்க, எல்லாமே பொய்யா இருந்திருக்காங்களே, எல்லா மனிதர்களும் நம்மகிட்ட ஏதோ ஒரு வகையில் ஆதாயத்துக்காக இருந்திருக்காங்க, ஆனால் முருகர் மட்டும் நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையும் நன்றியோடு இருந்திருக்கான்றதை வந்து நம்ம உணர்வோம். இந்த தம்பி வாழ்க்கையில் நடந்த அற்புதம் அதிசயம் மாதிரியும் அந்த கரூர்லேருந்து வந்த அம்மா வாழ்க்கையில் நடந்த அற்புதம் அதிசயம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். யாரும் மனம் மட்டும் விட்டுறாதீங்க, தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. வருகின்ற ஜூலை 12 வந்து அரங்கனார் பெருமானோட முதல் சிலையை வந்து செங்கல்பட்டு இருக்குன்றம் கோவிலில் வந்து சமர்ப்பிக்கிறோம். அதே போல் மலேசியா முருகர் நிகழ்ச்சியும் பல தடைகள் தாண்டி விரைவில் நடக்க போகுது. நம்ம எங்கெல்லாம் ஸ்டக்காகி நிற்கிறோம் அங்கெல்லாம் ஒரு முருக பக்தன் நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு இந்த மலேசியா நிகழ்ச்சியில். இதான் உண்மை. மோகன் ஐயா இருக்கட்டும், அப்புறம் இன்னொருத்தர் வின்சென்ட், அதுக்கப்புறம் நேஷன் ஒரு அம்மா, இன்னொன்று திலீப்பன் ஒருத்தவங்க, எல்லாருமே நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சிக்காக ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் ஒரு 200-300 பேர் கலந்துக்கிறாங்கன்னா ஒரு 10 பேரோட வாழ்க்கையாவது மாறணும் அப்படின்னு விதி இருந்தால் அதுக்கு யார் காரணமாக இருக்காலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சுழற்சியை வந்து கர்ம வினையை வந்து காட்டும். இதுதான் உண்மை. அப்படி தான் அந்த வின்சென்ட் ஐயாவுக்கு வந்து விபத்தானப்போ நான் ஷாக் ஆகிட்டேன். ஐயா நான் முன்கூட்டியே சொன்னேன் கொஞ்சம் கவனமாக போங்கன்ட்டு ஒரு கையில் ரத்தத்தோட ஃபோட்டோ அமிச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. மோகன் ஐயாக்கிட்டே சொன்னேன், இந்த நிகழ்ச்சி நடத்துகிற வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய டென்ஷன் வரீங்க, பயந்துடாதீங்க, இது மூலயமா நம்மளோட ஊழ்வினை கர்மனையும் போகிற நம்ம ஆத்மார்த்தமாக பொதுநலமாக செய்கிறோம்ன்றப்போ அதோட பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பல தடைகள் தாண்டி விரைவில் மலேசியாவில் முருகர் நிகழ்ச்சி நடக்க போகுது. எல்லாமே முருகர் தான் நடத்துகிறார். இதுதான் உண்மை. மனித செயல்கள் வந்து எதுவுமே கிடையாது. நான் இவ்வளோ தூரம் வந்ததாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் போக போகிறதா இருக்கட்டும், சரிவுன்னு ஒன்று வந்ததாக அதுக்கு நான் தான் காரணமே தவிர ஏற்றம் வந்து அது முருகப்பெருமான் தான். கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி.